ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்மளோட 100th வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதனால ஒரு ஸ்வீட் ரெசிபி, அதுவும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 minutesக்குள்ளேயே ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இது நான் மேரி கோல்ட் பிஸ்கெட் வச்சு தான் செஞ்சுருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு பெருசாக தெரிஞ்சாலும் நேரில் பார்க்குறதுக்கு சின்னதாக தான் தெரியும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்போலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன பேனில் நான் இன்றைக்கி சுகர் சிரப் செய்ய போகிறேன். சுகர் சிரப்புக்கு 2 ஸ்பூன் சுகர் அப்படின்னா 4 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு, சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அதே பேனில் நம்ம இன்றைக்கி பால் பவுடர், சர்க்கரை அப்புறம் பால் இது 3த்தையும் சேர்த்து கலக்க போகிறோம். இதோட ரேஷியோ 1:2:3. அதாவது 1 ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்திங்க அப்படின்னா 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை, 3 ஸ்பூன் அளவு பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நான் இன்றைக்கி 2-3 ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதோட அளவு மட்டும் பார்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு பால் பவுடர் அப்படின்னா 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை, 3 ஸ்பூன் அளவு பால். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதோட அளவை மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்து இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பால் பவுடர் இந்த மாதிரி நல்லா லம்ஸ் ஆயிரும், நல்லா கட்டி கட்டி ஆயிரும். அதனால நீங்கள் கலந்த உடனே, பாலை ஊற்றின உடனே டக்கு டக்குன்னு கலந்து விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கட்டி கட்டி ஆயிரும். ஸோ இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் பவுடரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அந்த மிக்சரையும் உள்ளே ஆட் பண்ணி டக்குன்னு கலந்து விட்டுருங்க. அப்படி இல்லாட்டி அது ரொம்ப கட்டி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு 1 minute மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லிக்விடான மிக்சர் கொஞ்சம் திக்கான ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். எப்படி நம்ம கண்டென்ஸ் மில்க் வாங்குவோம்ல கடையில், அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஒரே ஒரு கரண்டி மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். மீதியை நம்ம சாக்லேட் ஃப்ளேவருக்கு மாற்ற போகிறோம். அந்த ஒரு கரண்டி எடுத்து வச்சோம்ல, அது மில்க் ஃப்ளேவர்லேயும் இது சாக்லேட் ஃப்ளேவர்லேயும் இருக்கும். மீதி இருக்கிறது கூட நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இது அன்ஸ்வீட்டன்டு கொக்கோ பவுடர். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்து கலக்கி விட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம ஹாஃப் டீஸ்பூன் கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கொக்கோ பவுடர் சேர்த்ததுனால கொஞ்சம் கசக்க ஆரம்பிக்கும். அதனால நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டுக்கிறேன். சர்க்கரை போட்டு லைட்டாக கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இன்னும் மீதி இருக்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆஃப் கொக்கோ பவுடரையும் சேர்த்து இது கலந்து விட்டுக்கலாம். இதையும் ஒரு ½ minute-லேருந்து 1 minute வரைக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ரெடியாக இருக்குது. சுகர் சிரப், மில்க் க்ரீம், சாக்லேட் க்ரீம். இப்போ ஒரு சின்ன பிளேட்டில் நான் மேரி கோல்ட் பிஸ்கெட்டை இந்த மாதிரி சுகர் சிரப்பில் ஒரு 2 to 5 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா 2 சைடும் டிப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்மளோட ஒயிட் மில்க் க்ரீமை போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு இதுக்கு மேலேயும் அதே மாதிரி மேரி கோல்ட் பிஸ்கெட்டை இந்த மாதிரி சுகர் சிரப்பில் நல்லா டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு லேயர். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை லேயர் வேணால் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 3 லேயரோடு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். 3 லேயர் போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்மளோட சாக்லேட்டை எடுத்து மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். இது நான் எல்லா பக்கமும் ஃபுல்லாக நல்லா கோட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் இந்த அளவுக்கு திக்காக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் கூட எடுத்துடலாம், கொஞ்சம் லிக்விடியாக. இதுக்கு மேலே இது நம்மளோட 100th வீடியோ அப்படிங்கிறதுனால நான் 100 அப்படின்னு எழுதிக்கிறேன். நீங்கள் என்ன வேணுமோ எழுதிக்கோங்க. கூடயே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் 2 லிட்டில் ஆர்ட்ஸ் பிஸ்கெட்டை இந்த மாதிரி வச்சு. ஸோ அவ்வளோதான், இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 minutesக்குள்ளே உங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன்.
இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலில் 100 வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸையும் செக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் இந்த வீடியோவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.